எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமா இருக்கிறாரு. அதாவது கட்சியினுடைய ஒருங்கிணைப்புக்கு ஒரு எந்தவித சாத்தியமும் இல்ல அப்படின்னு. இத எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க? இவனும் பிஜேபி கைக்கூலின்னு தெரியுதா உங்களுக்கு? ம். கட்சியை ஒருங்கிணைத்து கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காலம் அவன் தோளில் திணித்திருக்கிறது. ஆனால் அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறார். இவனை காட்டிலும் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். அவரை ஏற்க மாட்டேன் என்கிறார். இவனை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்த சின்னம்மா சசிகலாவை சேர்க்க மாட்டேன் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை காட்டிலும் வலிமையும் ஆற்றலும் உள்ள ஆளுமைகள் இந்த கட்சிக்கு வந்துட்டா நம்முடைய கதை கந்தலாகிவிடும், நமக்கு கல்லறை தயாராகிவிடும் பயப்படுறாரு. ஆனா அது நடக்காது. எல்லோரும் சேர்ந்து எடப்பாடியை வெளியேற்றி அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற முடிவுக்கு கடைக்கோடியில் இருக்கிற தொண்டன் இன்றைக்கு முடிவெடுத்து விட்டான். ஒரு கட்சியினுடைய சுக துக்கத்தை தொண்டர்கள் தான் தீர்மானிப்பார்கள். அந்த தொண்டர்கள் இன்றைக்கு அந்த முடிவெடுப்பதற்கு முகம் தர தொடங்கி விட்டார்கள். அதற்கு சாட்சியாகத்தான் இப்பொழுது எடப்பாடிக்கு பெயரை சொல்லாமலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியும் என்று அந்த கட்சியினுடைய சீனியர் 1977 எம்எல்ஏ, இன்னைக்கு 2025 இப்ப எம்எல்ஏ, 1989 மட்டும் ஒரு 2 வருஷம் அவர் எம்எல்ஏ இல்லை. 77 2025 வரை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற மக்கள் திலகம் எம்ஜிஆரால் அடையாளம் கட்டப்பட்ட, ஜெயலலிதா அவர்களால் ஆயுதமாக கூர்தீட்டப்பட்ட செங்கோட்டையன் களத்துக்கு வந்திருக்கிறார். எடப்பாடியின் அரசியல் ஒரு அஸ்தமனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு மோதல் போனதா செய்தி. அதை விரும்ப மாட்டாரு செங்கோட்டையன். அவருக்கு இவனு கூட மோதணும்னு அவருக்கு நோக்கம் இல்லை. இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், கரை சேர வேண்டும் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு செங்கோட்டை விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நிர்வாகிகள் மட்டத்தில் முடிவெடுத்துட்டாங்க. தொண்டர்கள் ஏற்கனவே இந்த முடிவை எடுத்துட்டாங்க. அறுவை சிகிச்சை என்னைக்குன்னு தெரியல. செங்கோட்டையனுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறதா சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஒரு பிஜேபி கட்சியினுடைய லாஜிக் அதிமுக விட கூட்டணி சேரணும். ஆனா இவன் இடக்கு மடக்க கூட்டணி இல்லைன்னு உணர்றான். செங்கோட்டையனுக்கு கட்சி காப்பாற்றப்படுமானால் டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தயவு தேவைப்பட்டால் அந்த தயவை பெற்றுக்கொள்ளலாம் என்று செங்கோட்டை நினைத்தால் அதில் தவறில்லை. ஓபிஎஸ் அவர்களை நம்பிக்கையின் அடிப்படையில் அம்மா வச்சிருக்கல, ஏதோ போனா போகுது அப்படிங்கிறதுக்காக வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தரப்பு சொல்லுது. அது எப்படி பாக்குறீங்க சார்? இங்க பாருங்க, அவர் முதல்ல சிறைக்கு ஏகிற பொழுது யாரை முதலமைச்சர் ஆக்குவார்னு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஒரு தேநீர் கடை வைத்து காலம் தள்ளி கொண்டிருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் பெரிய அரசியல் பின்புலம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை அமைச்சராக்கி அழகு பார்த்த அம்மா அவர்கள் அவருடைய பணிவுக்கும் அவருடைய நம்பிக்கைக்கும் அவருடைய விசுவாசத்துக்கும் மதிப்பு கொடுத்து அவரை முதலமைச்சராக முடிசூட்டினார். யாரும் இதை சொல்லல, நான் சொல்றேன். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்துல முதலமைச்சருக்குரிய அறையிலேயோ அந்த சிம்மாசனத்தில் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. ஏற்கனவே தன்னுடைய துறைக்கு நிதியமைச்சர் அலுவலகத்துல தான் அவர் முதலமைச்சராக உட்கார்ந்து பரிபாலனம் செய்தார். வழக்கு முடிந்து விலங்கு உடைந்து விடுதலை பெற்று ஜெயலலிதா வருகிற பொழுது ஆண்டிப்பட்டி தேர்தலில் அவர்கள் நின்று வென்று மீண்டும் முதலமைச்சராக முடிசூட்டப்படுகிற பொழுது அந்த பொறுப்பை அவர் கேட்காமலே கொடுத்தவர். அப்படி ஒரு பரதன் மாதிரி இருந்தவர். அதை தாண்டி எந்த இடத்தில் அவர் தன்னை முன்னிறுத்தியதில்லை.
ஜெயலலிதாவின் மீது அவ்வளவு பக்தியும் பாசமும் வைத்திருந்த ஜெயலலிதாவின் அணுக்க தொண்டர் அண்ணன் ஓபிஎஸ். அவர்கிட்ட விமர்சனங்கள் வைக்க பல செய்திகள் இருக்கலாம். ஆனா விசுவாசம், நம்பிக்கைக்கு தமிழ்நாட்டின் ஒரே சாட்சி அண்ணன் ஓபிஎஸ் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களை கோழைன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் ரொம்ப கான்பிடண்டாவும் தைரியமாவும் தானே இருக்கிறாரு. ஏன்னா மும்மொழி கொள்கை விவகாரத்துல நிதியை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துருக்காரு இல்லையா? நிறைய விஷயங்களுக்கும் குரல் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை கோழைன்னு சொன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? கோழை இல்ல, அவர் பீடை. கோழைன்னு யாரு சொன்னா? அவர் பீடை. அதனால ஒண்ணும் செய்ய முடியாது. இவன் இருமொழி கொள்கையை எதிர்த்து பேசினோம்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன விலை கொடுத்துருவாங்க. அதனால தமிழ்நாட்டினுடைய கிடப்புல அதெல்லாம் இந்த மொழியை பற்றி எல்லாம் அவரு கருத்து சொல்றதுக்கெல்லாம் முடியாது. அதனால தமிழ்நாடு இருமொழி கொள்கைக்கு தான் நிற்கும். அதை அவர் வழிமொழிகிறார். அவருக்கு வேற வழி தெரியாது. வர 2026 தேர்தலில் அதிமுகவினுடைய நிலை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சசிகலாவின் தலைமையிலோ செங்கோட்டையின் தலைமையிலோ இந்த கட்சி ஒருங்கிணைந்தால் மீண்டும் எதிர்கட்சி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப பாஜகவோ அதிமுகவோ கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா முன்னாடி ஒரு எதிர்ப்பு குரலா இருந்தவங்க இப்போ ஒரு சாஃப்ட் டோன் எடுத்திருக்கிறதா நம்ம பார்க்க. அதற்கு முயற்சிக்கிறது பிஜேபி. நேற்றைக்கு அந்த போலி சாமியார் ஜக்கி வாசுதேவனுடைய ஜக்கி இல்ல, அவன் ஜாக்கி. அந்த விழாவில் வேலுமணி அண்ணன் போய் கலந்துகிட்டார், அமித்ஷா கூட. அதனால அதிமுக செல்வாக்கு உள்ளவங்களை எல்லாம் தன்னுடைய கைப்பிடியில வைத்துக் கொள்ள பிஜேபி திட்டமிடுகிறது, விரும்புகிறது. அண்ணாமனுடைய சுருதியும் குறைந்திருக்கிறது. தேர்தல் நேரத்துல நாங்க முடிவெடுப்போம் கூட்டணி அப்படின்னு சொல்றாருன்னா, அதிமுக கூட்டணி இல்லைன்னு அண்ணாமலை 2-3 நாளா சொல்லல. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நேற்று ஜக்கி வாசுதேவுடைய இந்த சிவராத்திரி விழாவில் அமித்ஷா அவர்களோடு சேர்ந்து இவரும் எஸ்பி வேலுமணி அவர்களும் கலந்துகிட்டதாகவும் நீங்களும் சொல்றீங்க. இப்போ அதை நம்ம பார்க்கவும் முடியுது. இப்போ அதன் மூலமாக ஏதாவது செய்தி சொல்ல வர்றாங்களா? கூட்டணி பத்தி ஏதாவது செய்தி சொல்ல வர்றாங்களா? இல்ல, அதாவது அதிமுகவுல அதிக பணம் வைத்திருக்கிற ஒரு முதலாளியாக என்னை வேலுமணி இருக்கார். அவன் 8 ரூபா விளக்கமாதுக்கு 80 ரூபா போட்டவன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது. பல கோடிக்கு அதிபதி அவன். ஒரு கொங்கு மண்டலத்துல கட்சியை உயிர்ப்போடு வச்சிருக்கிறவர் வேலுமணி. அவரை தன் பக்கத்துல நிறுத்தி இருப்பதன் மூலம் மரியாதை இல்லைன்னா வேலுமணி எங்கிட்ட வருவாருன்னு சொல்லாம சொல்றதுக்கான ஒத்திகை இது. ஒருவேளை பாஜகவுடைய கூட்டணியில அதிமுக அங்கம் வைக்கல அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் வரும்? ஏன்னா இரட்டை இலை சின்னம் முடக்கம் அப்படிங்கிறது நடந்துருமா? அது செய்வாங்க. மராட்டியத்துல செய்துட்டாங்களே, அது மாதிரி இங்கேயும் செய்வாங்க. அண்ணன் ஸ்டாலின் 72வது அகவையில் அடியெடுத்து வைக்கிறார். பெரியாருக்கு இல்லாத அறைகூவல், அண்ணா சந்திக்காத சவால், கலைஞர் சந்திக்காத சங்கடம், இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் எதிர்கொள்கிறார். ஒரு கொள்கை சார்ந்து இயங்குகிற ஒரு தலைவனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். பாசிசத்தினுடைய வேட்டைக்காடாக என்னுடைய நாட்டை மாற்ற முயற்சிக்கிற பாசிஸ்டுகளின் பிடியிலிருந்து இந்தியாவை மீட்பதற்கு இந்தியா கூட்டணி தேவை என்று அதற்கு முகம் தந்த வரலாறு நான் ஸ்டாலின் வரலாறு. ஒரு சிந்து மலைத்துளியை போல் சிறந்தவர், திருப்புகழ் சந்தம் போல் தித்திப்பவர், கட்சி தலைவனாகவும் ஆட்சி தலைவனாகவும் இன்றைக்கு சுடர் விடுகிறவர், இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் ஒரு ரோல் மாடல் முதலமைச்சராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர். அவருடைய வினை திட்பத்திற்கு முன்னால் விரிவானம் கூட சுருங்குகிறது. அவருடைய மனத்திட்பத்திற்கு முன்னால் மலையும் கூட நெடுங்குகிறது.
வினைத்திற்பமும் மனத்திற்பமும் உள்ள அண்ணன் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பது நமக்கெல்லாம் பெருமை. அவர் 72வது அகவையில் அடி எடுத்து வைக்கிறார். அவருக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன். என்னுடைய வாழ்நாளையும் சேர்த்து அவர் வாழ வேண்டும் என்று நான் அண்ணன் ஸ்டாலினை வாழ்த்துகிறேன். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு